செங்கல்பட்டு மாமல்லபுரம் அருகே தாயை கத்தியால் வெட்டிய மகனை தந்தை துப்பாக்கியால் சுட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சிறு வாக்குவாதத்தில் குடும்பத்தில் குழப்பம் ஏற்பட்டு விபரீதம் நிகழ்ந்துள்ளது. நடந்தது என்ன? செங்கல்பட்டு மாவட்டம் மரகத பூங்கா பகுதியைச் சேர்ந்த தம்பதி சேகர், மாலா. இந்த தம்பதியின் மகன் 25 வயதான பிரபாகரன். இந்த நிலையில் மகன் பிரபாகரனுக்கும் தாயார் மாலாவுக்கும் இடையே சிறு வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. வாக்குவாதம் முற்றிய நிலையில் இளைஞர் தனது தாயாரை தாக்கியுள்ளார். பதிலுக்கு அவரும் மல்லு கட்டி உள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பிரபாகரன் கத்தியை எடுத்து தாயார் மாலாவை சரமாரியாக வெட்டியுள்ளார். இதில் அவரது இடது கை மணிக்கட்டு உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. உடனே அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து மாமல்லபுரம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டுள்ளனர். பின்னர் இரவு 11 மணியளவில் பூஞ்சேரி அரசு மருத்துவமனை அருகே மகன் பிரபாகரன், தந்தை சேகரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது ஏன் அம்மாவிடம் சண்டையிட்டு கத்தியால் தாக்கினாய் என்று மகனிடம் கேட்டிருக்கிறார். அதற்கு குதர்க்கமாக பதிலளித்த பிரபாகரன் தந்தையிடமும் மோதல் போக்கை கடைபிடித்திருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த சேகர் தான் வைத்திருந்த நாட்டு துப்பாக்கியால் மகனை சுட்டிருக்கிறார். இதில் பிரபாகரனின் இடது கால் முட்டிக்கு கீழே பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து தாய் மற்றும் மகன் இருவரும் பூஞ்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். குடும்ப தகராறு காரணமாக தாயாரை கத்தியால் தாக்கிய மகனை தந்தை நாட்டு துப்பாக்கியால் சுட்டது மாமல்லபுரம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.